வெல்கம் பேக் டு அவர் சேனல் TN83 சாரதி டிரான்ஸ்போர்ட் அண்ட் வ்ளாக்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புதூர் பக்கத்தில் தான் இருக்கோம். நானும் காலையிலேருந்து லோடு இறக்குவாங்கன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். யார் இன்ஜினியரு, யார் ஃபாலோ பண்ணுறாங்க, ஒரு பில்லு கொடுத்தா அந்த பில்லு அவங்ககிட்டருந்து இன்னொருத்தர்கிட்ட போய் கிட்டத்தட்ட அந்த பில்லு 10 பேருக்கு மேலே கை மாறிடுச்சு. ஆனால் இன்னமும் என் வண்டியிலேருந்து லோடு இறக்கணும் பாடு இல்லை. நானும் வெயிட் பண்ணி பார்க்குறேன். இதோ கிரெயின் வருது, இங்கே வருது கிரெயின். ஆனால் கிரெயின் இருக்குது, ஆனால் அந்த கிரெயினுக்கு போய் அப்ரூவல் வாங்கணுமா அதை இறக்குறதுக்கு. இந்த பக்கம் ஒரு கிரெயின் இருக்குது, அந்த கிரெயின் அதே மாதிரி தான் அப்ரூவல் வாங்கி தான் இறக்கணுன்றாங்க. ஆனால் அந்த பில்லு மாறி போகிற டைமுக்கு என்னோட லோடே அன்லோடு பண்ணிட்டுக்கலாம். ஆனால் இன்னுமே மெட்டீரியல் அப்படியே தான் வண்டிக்குள்ளேயே தான் இருக்குது. நானும் நேற்று சண்டே எல்லாமே வீட்டில் ரெஸ்ட்டு போட்டோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மண்டே காலையில் ஒரு 10 மணிக்கெல்லாம் இறக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் இன்னுமே லோடு இறக்கல. நானும் வெயிட் பண்ணி பார்த்துட்ருக்குறேன், எப்படின்னா இறக்கிட்டு விட்ருவாங்களா போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆளுங்க மட்டும் எக்கச்சக்கமாக இருக்கிறாங்க. எனக்கு பின்னாடி 10 வீல் 12 வீல் லாரியெல்லாம் இறக்கிட்டு போகுது. இன்னும் 4 வீலில் இருக்கிற 4 பாக்ஸ் இறக்கி வைக்கிறதுக்கு இன்னும் டைம் பண்ணுறாங்க. எப்படியெல்லாம் இருக்குது பாருங்கள். அது மாதிரி இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கெல்லாம் வரும்போது மேக்ஸிமம் சாப்பாடு பொறுத்தவரையிலும் இங்கே எதிர்பார்க்காதீங்க. என்ன டைமுக்கு இறக்குவாங்கன்னு தெரியாது. அதனால் வெளியிலே சாப்பாடு வாங்கிட்டு வந்து காலையிலே சாப்பிட்டேன். நான் வரும்போதே வாங்கிட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ரொம்பவுமே கஷ்டம். போன வாரம்லாம் பெருசாக லோடும் ஓட்ட முடியல. ஓட்டுற லோடும் உதவாத லோடாக தான் கிடைக்குது. ஒன்று வாடகை, இல்லை கிலோமீட்டர் அதிகமாக ஓடுது. இந்த ரெண்டுத்தையும் சமாளித்து ஒரு லோடை ஏற்றி ஓட்டுறதுக்குள்ள நம்ம பாடு பெரும் பாடாக இருக்குது. அதுக்கு மேலே இறக்குற இடத்துல இருந்தால் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை. ஒன்றும் முடியல. நாமளும் என்னடா எப்படின்னா ஒன்று பண்ணி லோடு இறக்கிட்டு அடுத்த லோடுக்கு எதனா பார்த்து ஏற்றிட்டு போயிடலான்னு பார்க்குறேன். வேலைக்கு ஆகலை. பார்க்கலாம், இன்னொரு 1/2 hour டைமு. அதுக்குள்ளே இறக்குறானுங்களா என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம்.